வெல்கம் டு வேதாஸ் vlogs. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்கூல் ஆக்டிவிட்டி, அதாவது வயதவர்ஷா வேதவர்ஷினியோட ஸ்கூலில் வந்து கிளாஸில் வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க. அது என்ன, டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் சீட்ஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் லீவ்ஸும் கலெக்ட் பண்ணி ஒரு A4 ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ட்ரை ஆக்கி வச்சுருந்தேன். அதே மாதிரி அதோட லீவ்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் எவ்வளோ தான் நம்ம வந்து சீட்ஸ் வந்து நம்ம அவங்க பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த இமேஜை பார்த்தோம்னா அதோடைய சீடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கிளியராக அதுக்காக என்னென்ன சீட் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கனோ அதுக்கான இமேஜஸை வந்து நான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்கூலில் வந்து இமேஜ் சொல்லலை, சீட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து நானாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன் பசங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. அப்புறம் அந்த பாஸ்போர்ட் சைஸில் சும்மா கட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க A4 ஷீட்டில் வந்து நம்ம பேஸ்ட்டு க்ளூ போட்டு கொடுத்தோன்னா அவங்க வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சீட்ஸை வந்து க்ளூ போட்டு அவங்களே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றா அதில் வந்து எடுத்து வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அதை ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களே பண்ணாங்க. அப்புறம் அதை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக அதை விட்டுட்டோம். அப்புறம் அது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் வர்ஷா வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா. அதோட நேம்ஸ் எல்லாம் வந்து நான் எழுதி கொடுத்துருந்தேன், பக்கத்தில் எழுதி கொடுத்துருந்தேன். அதை பார்த்து காப்பி பண்ணி அந்த சீட்ஸு கீழே அதோட நேமெல்லாம் எழுதிட்டா. வர்ஷினி வந்து கொஞ்சம் நைட் லேட் ஆனாலும் தூங்கிட்டா. அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு எவ்வளோ தான் சீட்ஸை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணாலும் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி அவங்க கொண்டு போயிட்டு அந்த ரிட்டன் அவங்க கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே அது எப்படியும் அது வந்து ஏதாவது ஒன்று விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து செலோடைப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னா, டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கிற லீவ்ஸை வந்து கலெக்ட் பண்ணி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுவும் A4 ஷீட்டில் தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அந்த A4 ஷீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன லீவ்ஸோடைய சைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக அதில் பேஸ்ட் பண்ண முடியுமோ அந்த லீவ்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி அங்கங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோடைய நேம்ஸ் எல்லாம் வந்து எழுத சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு பேப்பரில் நம்ம எழுதி கொடுத்து இந்த நேம்க்கு இந்த லீவ்ஸ்க்கு இந்த நேம் எழுதுன்னு சொல்லியிருந்தோம்னா அவங்க கரெக்டாக எழுதிடுவாங்க. இதுவும் அதே மாதிரி அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் லீவ்ஸு. ஃபைனலாக அது எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. வர்ஷா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா, நேம்ஸ் எல்லாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டா. வர்ஷினி வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தா. அப்புறம் அதை மார்னிங் தான் கம்ப்ளீட் பண்ணா. 2 பேர்த்துக்குமே வந்து எப்போதுமே ப்ராஜெக்டாக ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலுமே வந்து சேமாக தான் இருக்கும். இவளுக்கு என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி, ஏன்னா 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். இவளுக்கு என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி அவளுக்கும் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா சொல்லி கொடுக்குறதுக்கும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவாங்கங்கிறதுக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதோட நேம் எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் இதுதான் அதோடய ஃபைனல் அவுட்புட்டு. இது வந்து ஸ்கூலில் கொடுத்ததுக்கப்புறம் மிஸ்ஸு வந்து பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டோம் ஸ்கூலில். அதுக்கப்புறம் மிஸ் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு ரிட்டன் ஸ்கூல் போகிற அந்த மண்டே தான் வந்து அதை ரிட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து வெரி குட் போட்டு 2 ஸ்டார் போட்டு கொடுத்துருந்தாங்க. 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரியே போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து அவங்க கொடுக்கும்போது அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். நாங்கள் ஸ்டார் வாங்கிட்டோம், 2 ஸ்டார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லீவ்ஸு. இதுக்கு வந்து வெரி குட் போடல, ஸ்டார் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாம் மாறி அவங்க எழுதுனது அந்த A4 ஷீட்டுக்குள்ள கம்ஃபர்டபுளாக வரல. அதனால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is the one of the online shopping application now available on Play Store and App Store. BuyMode e-shopping app